பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆவிகள் நமக்கு கீழ்ப்படுகிறதா? இயேசு சொன்னார் சீஷர்கிட்ட பார்த்து, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுது, நானும் கூட பார்த்தேன், ஆனால் இதனால சந்தோஷப்பட்டுறாதீங்க, உங்கள் பேர் பரலோகத்துக்கு வரணும்ப்பான்னார். அநேகர் கேட்குறீங்க, ஐயா ஆவி கீழ்ப்படிதுங்கிறாங்களே, எங்களுக்கும் கூட ஒரு ஆவி கிடைக்க மாட்டேங்குதியா? என்ன ஆவி? பரிசுத்தாவி வரவே மாட்டேங்குதியா? அபிஷேகம் கிடைக்கலையா? காரணம் என்ன? நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா உபவாசம் எடுக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவி, சில ஆவிகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அந்த ஆவியை கட்டி ஜெபிப்போனா நிச்சயமாக உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே என்ன வரும்? நிச்சயமாக அந்த ஆவி பரிசுத்தம். ஏன்னா அவருடைய விருப்பம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது யாரும் கிடையாது. பாளையத்தில் இருந்தவங்க மேலே கூட அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற தேவையற்ற ஆவிகள் நாம் அதை அடையாளம் கண்டு அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணியிருக்கோமா? முதல்ல ஒரு ஆவியை சொல்லி வாரேன், பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி. உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும், ஆவியை மழை போல போற்றும் பல ஜாதிகளை இயேசு அல்தையில் போற்றும், ஆவியை மழை போல போற்றும். மனோ மைதனே நமோ பைத்தேனும் தாரே பைத்தேனும் தாரே மனோ ஏகாய் மனி தாரே ஒன்றே சீகரையிலேயோ உதயத்தில் எழுநே, உன் ஸ்ரீ கரையிலேயோ உதயத்தில் எழுநே, உள்ளங்களில் தலி ஜெபம் பண்ணு, தலி ஜெபம் பண்ணு, ஆவியை மழை போல போற்றும். சோதனைகளை வெல்லே, கேட்ட பாலுடன் நோயுடன் போருக்கு நில்லே, அவன் சோதனைகளை வெல்லே, உன் சிருஷ்டி கரையிலேயோ உதயத்தில் எழுநே, உன் சிருஷ்டி கரையிலேயோ உதயத்தில் எழுநே, உள்ளங்களில் தலி
தேவம் பண்ணு, தனி தேவம் பண்ணு. ஆவியை மழை போலே ஓட்டும். என்னிடம் சேர தடை செய்யாதீர்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் பரலோக செல்வம் பாக்கியம் எல்லாம் பரந்து ஜொலிக்கோ, பரந்து ஜொலிக்கோ. ஆவியை மழை போலே ஓட்டும். பல ஜாதிகளை இயேசு மல்தையில் சேர்க்கும். ஆவியை மழை போலே ஓட்டும். எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? அபிமெலேக்குக்கும் சீகேமில் உள்ள பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். சில நேரங்கள்ல ஏன் நமக்குள்ள இந்த பொல்லாப்பை உண்டு பண்ற ஆவி வருது தெரியுமா? நாம பொல்லாப்பை விட்டு விலகணும். நாம பொல்லாப்பு செய்யறதுக்கு நமக்கு பலம் இருக்கும், ஆனா ஆண்டவருக்குள்ள அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என் கையில பொல்லாப்பு செய்யறதுக்கு நான் தூக்கக்கூடாது. ஒருத்தன் தூக்குனான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக கையை தூக்குனான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி. எரோபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், நல்ல கவனிங்க, எங்க நிற்கிறான்? பலிபீட தண்டையில். ஏன்னா பலிபீடம்ங்கிறது தன்னுடைய எல்லா காரியத்துக்கும் பலி உண்டு. நாம பாடுறோம், பலிபீடத்தில் என்னை அருளே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என்னை அருளே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் அன்பிலேயே கண்டு விதைந்து நான் ஓடி வந்தேன். கல்வாரியில் அன்பிலேயே கண்டு விதைந்து நான் ஓடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே இருதயத்தை. பலிபீடம், பாவபலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, பானபலி, போஜன பலி, இப்படி பலிகள் உண்டு. பலி செலுத்த வரும் காலத்தில் ஆசாரியன் பிடுங்கின காலமும் உண்டு. அது அப்புறம் சொல்றேன். இந்த பலிபீடத்தருகே யார் நிற்கிறா? எரோபெயாம் நிற்கிறார். இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன். கர்த்தர் சொல்லியிருந்தார் ஒருத்தண்ட, அப்பா இப்படி பலி போட போறான், பலியிடுறதுக்கு தூபத்தண்டை தூபம் காட்ட வந்து நிற்கிறான். நீ என்ன செய்ய, அங்கே போய் நான் சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு நீ அப்படியே என்ன செஞ்சிரு, திரும்பி வந்துரு. அந்த வழியாக வரக்கூடாது, வேற எங்கேயோ தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுனார். இவன் நேரம் கர்த்தர் சொன்னபடி வந்தான்.
வந்து சொன்னான். வாசிங்க. அவன் தூப பலியிட தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகள் மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் ஒரு அடையாளத்தையும் சொன்னான். இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதின் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள். இவனை பிடிங்க, இப்படி கையை தூக்குன கை இறக்க முடியல. நல்ல கவனிங்க. பொல்லாப்பு சேரக்கு சில நேரம் தூக்குறோம் கையை, கொஞ்சம் யோசிச்சு தூக்கணும். ஏன்னா கைகளை எதுக்கு ஏறெடுக்கணும் தெரியணும். யாத்திராகமம் 17:11 மோசேட்ட சொல்றார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் தன் கையை ஏறெடுத்திருக்கையில் எப்ப ஏறெடுத்திருந்தான்? அமலேக்கியர் அவனுக்கு யுத்தம் பண்ண எதிர்த்து வந்தபோது, இஸ்ரவேலியை வழிமறித்த போது மோசே கைகளை ஏறெடுத்திருந்தான். எங்க? கோலை பிடித்து கொண்டு மலையின் உச்சியில ஏறி தன் கைகளை ஏறெடுத்தான். எதுக்கு தெரியுமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட போட்டா உன்னை காக்கிறவே துணங்க. காலை தள்ளாட போட்டா உன்னை காக்கிறவே துணங்க. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு. தந்தை ஆதரிப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு தாசை வரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. கைகளை எதுக்கு ஏறெடுக்கணும்? புலம்பல் 2:19 வாசிக்கிறோம். எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. ஐயா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உன் கைகளை திறக்கணும். வேற சொல்லுது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில் அவர்களுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும். அதுக்கு ஏறெடுக்கணும். இவர் அடிக்கிறது தூக்குனார், அவரை புடியுங்கள், அவ்வளவுதான். தூக்குற கையை என்ன செய்ய முடியல, ஒன்றை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்ம பலம் இருக்குன்னு சொல்லி பலம் இல்லாத அடிச்சா தூக்குன கை இறக்க முடியாமல் போயிடும்.
நான் சபிக்கலை. இந்த பொல்லாதாவி நமக்குள்ள வரும்போது அவசரப்பட்டு கையை தூக்கிடக்கூடாது. நமக்கு அதிகாரம் இருக்கலாம், பலம் இருக்கலாம், நமக்கு நினைச்சா எதையும் செய்யலாம், எனக்கு பலம் இருக்குங்களாம். ஆனால் பலம் எங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, அதுதான் அந்த பலன். அந்த பலன் அன்பிலிருந்து வர்ற பலன், ஆறுதலுக்காக வர்ற பலன், மற்றவர்களை குறித்த கரிசனையுள்ள பலன். எனக்கு அன்பானவர்களே, இவன் கையை தான் தூக்குனா, வாசிங்க, அவனை பிடியுங்கள் என்று கையை தூக்குனா உடனே என்ன பண்ணுச்சு? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 13:5 1 ராஜாக்கள் 13:5. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். பலிபீடத்திலிருந்து நீட்டின, அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு அவனுக்கு விரோதமாய் அடிக்க கூடல, பாருங்க, நீட்டத்தான் செஞ்சான். அவனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட அந்த கை தன்னிடமாக முடக்க கூடாத, திரும்பி மடக்க முடியாம போயிருச்சு. என்ன செஞ்சிருச்சு? மரத்து போயிடுச்சு, உணர்ச்சியே இல்லாம போயிருச்சு. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே இவன் கை அப்படியே நிக்குது, ஆனா அடையாளம் நடக்குது. குறித்திருந்தபடி பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா அப்பதான் பார்த்தான், சொன்ன வார்த்தை யாருது? மனுஷ வார்த்தை இல்லை. இது எங்க இருந்து வந்த வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது? ஒரு ஒன்றும் தடைபடாது. யோபு அதனால தான் சொன்னா 42:2 தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை எனக்கு தெரியும், நான் அறிஞ்சிருக்கேன். கையை நீட்டினா கை நீட்டினபடியே இருக்கு, மரத்து போச்சு, இவனால சேர்க்கவும் முடியல. ஆனால் கர்த்தர் சொன்ன அடையாளம் என்ன நடந்துருச்சு. பலிபீடம் வெடிச்சிட்டு சாம்பல் கொட்டுண்டு போச்சு. அப்ப என்ன ராஜா சொல்றான் பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு. எதுக்காக வேண்டிக் கொள்ளணும்? என் கையை திரும்ப வரணும், தெரியாம தூக்கிட்டேன். எனக்கு அன்பான, இன்னைக்கும் கூட பிறருக்கு விரோதமா ஒரு நாள் நம்ம ஆயுதம் எடுக்காம இருந்தா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாய் இல்லையா, உனக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. நம்ம பாடுறோம்ல, உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே சோத்திரம். உனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதென்று உரைத்ததாலே சோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை எல்லை சேர்த்திடுமே, எப்படியும் வருகையிலே ஏழை எல்லை சேர்த்திடுமே. எல்லை பரவா சொன்னாதா உங்கள் கையவா எல்லை நடத்தும். எல்லை பரவா சொன்னாதா உங்கள் கையவா எல்லை நடத்தும். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். வந்திடுமே உள்ளங்கையில் வளைந்திடுமே என்னை உள்ளங்கையில் புகழிடமே வளைந்திடுமே உள்ளங்கையில் வல்லவர்கள் புகழிடமே. எல்லை மரபா சொன்னார்
உந்தன் தயவால் என்னை நடத்தும், எல்லை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனால் நம்ம உருவாக்கலாமா மற்றவங்களுக்கு? அதனால தான் சொல்றாரு, பொல்லாப்பு உண்டு பண்ணுகிற ஆவியை கட்டி ஜெபிக்கணும். பொல்லாப்புன்ற கையத்தான் நீட்டினான். ராஜா கையை நீட்டினா என்ன நடக்கும்? பக்கத்தில் அத்தனை பேர் நிற்பான். இவனை என்ன செய்வாங்க? மொத்தமாக கதையை முடிச்சிடுவாங்க. ஒருவேளை நானாக இருந்தால் கேட்டிருப்பேன், ஆண்டவரே நீர் போச்சோட சாதாரண ஆட்கள். ராஜா யானை படம் வச்சுருப்பான், குதிரை படம் வச்சுருப்பான், காலால் படம் வச்சுருப்பான். எல்லா படையும் சேர்ந்து என்னை போட்டால் நான் என்ன ஆகும்? அவர் சொல்லார், பயப்படாதப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைம்பார். ஏன்னா ராஜாதி ராஜா முன் செல்லுகிறார். நாம் எல்லாத்துக்கும் பாடுவோம், ஏசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், யோர்தானில் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம் உடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஐயா, முன்னாடி போறவர் யாரு? அவளதான் நாம பாடுறோம், வீறு கொண்டெழுவீர் வெற்றி வீரரே, மாறு கொண்டு முன்னே செல்கிறார். வீறு கொண்டெழுவீர் வெற்றி வீரரே, மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். தீபதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, தீபதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, பாடுவோம் எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே, அல்லேலூயா, எங்கள் தோல்வி வெற்றி தோல்வியே. அன்னைக்கு கையை தூக்குறவனுக்கு படம் வரல, ஒன்றும் வரல, அவன் கையே சாட்சியா இருந்துச்சு. ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுப்பா, எனக்கா ஜெபம் பண்ணுனா. அவர் மறுபடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். அவன் கையை என்னாச்சு? சரியாச்சு. மறு கையை போல திரும்பி என்ன செஞ்சு? இறங்குச்சு. அவன் சொன்னா, உன்னை சாப்பிட வாயா, நான் உன்னை கனம் பண்ண. அவன் சொன்னா, யோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் சொன்னார், போன வழியில் கூட திரும்பாத, எங்கேயோ நிற்காத, தண்ணி கூட குடிக்காத. ஆனா அவன் ஒரு பொய்யின் ஆவி வந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னதை நம்பி போனதுனால கடைசியில் அவனை சிங்கம் என்ன பண்ணுச்சு? அடிச்சு கொண்டு விடுச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பொல்லாத ஆவி, இதை குறித்து உங்களுக்கு நிறைய காரியம் பேசணும். அடுத்தாப்புல ஒரு பேச போகிறேன். ஏசாயா 19:14 அது என்ன ஆவி? தாறுமாறான ஆவி. இன்னைக்கு தேசத்தில் அதான் நிறைய இருக்கு. தாறுமாறான ஆவி. அது என்ன? தாறு மாறு. எனக்கு அன்பானவர்களே, பொல்லாப்பு ஆவி வந்துருச்சுன்னா யாரையும் பார்க்க மாட்டேங்குது. பெத்த தாயை கம்பி ராடால் அடித்து கொல்லுது. நடக்குதுல்ல, டிவியில் பார்க்குறீங்கல்ல. பெத்த தகப்பனை என்ன செய்யுது? கொல்லுது. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. தகப்பனை, தாயும் வயசானவங்க, பையன் கேட்டிருக்கான், எனக்கு ஒரு வீட்டை எழுதி கொடுத்துருக்கான். ஒரு வீட்டை எழுதி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அடே உன் தங்கச்சி இருக்காடா, அவளுக்கு கொடுத்து அனுப்பணும்னா சும்மா அனுப்ப முடியாதா? முடியாது, என் வீட்டை கொடு. இந்த வீட்டை எழுதி கேட்டு அப்பனை கத்திரிக்கோலாலேயே குத்துனான். அம்மாவை வயதான தாயார், 74 வயசு, இரும்பு ராடு எடுத்து மண்டையில் அடித்து அவன் சாகிற வரைக்கும் அடித்தான். பொல்லாப்பின் ஆவி தேசத்தை விட்டு மாறணுங்க. தொலைக்காட்சியை பார்க்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் ஊரில் எத்தனையோ பொல்லாப்பின் ஆவி இருக்கும். நம்ம ஒன்றும் நிற்க முடியாது எதிர்த்து. நம்மளால் முடிஞ்சது என்ன தெரியுமா? முழங்கால் ஊன்றி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, அந்த பொல்லாது செய்கிற ஆவிகளை ஒரு பரபாச கூட சிலுவையில் சந்தித்தீரே, இவர்களை சந்திக்க மாட்டீரா? நானும் உங்களுக்காக ஜெபிக்க முன்னே சில காரியத்தை சொல்லுவேன். இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வருவதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊர்லேயும் கூட ஒருவேளை இப்படி டிவியிலே பார்க்குறையா, எங்கள் ஊரில் வந்து பேசுகிறா, இப்படி தான் பேசுகிறா, இல்லை வேறு ஏதாவது ட்ரிக் இருக்கா? ஒரு ட்ரிக்கும் கிடையாது. உங்கள் ஊருக்கு வர இதே மாதிரி ஒரு கீபோர்டை தான் தூக்கிட்டு வருவோம். கூட தமிழை வாசிக்க எல்லாம் ஆள் இருப்பாங்க. நான் மாட்ட பிரசங்கம் பண்ணி அப்பவும் பாருங்கள், இதே மாதிரி ஒரு மைக்கும் டிவி கீபோர்டு இருந்தால் போதும், மற்ற எல்லாம் வாசிப்பாங்க. நீங்களும் அப்போ தான் ஒத்துக்குவீங்க. எங்கள் ஊருக்கு கன்வென்ஷன் கூட்டம் வருவீங்களா? தாராளமாக நீங்களும் முந்தி சொல்லுங்கள், இங்கே சபைக்கு ஒழுங்கு பண்ணிட்டு வரேன். எங்கள் சபையில் எத்தனையோ கட்டுமான பணிக்கு, திருநெல்வேலியில் ஒரு கண்ணுதிரியா சகோதரிகள் தங்க ஒரு கட்டுமான பணி நடக்கிறது. ஒரு சதுரடி 2300 ரூபா. ஏன்னா கண்ணுதிரியான ஆண்களை பரவாயில்ல, பெண்களையும் தள்ளி சின்னதுலேருந்தே இருந்தவங்க வயதான பிறகு தள்ளி விட்டுறாங்க. சிலருக்கு கல்யாணங்கிறனால என்னன்னு தெரியாமல் வளர்ந்துடுறாங்க. ஏன்னா பார்வை போச்சு உனக்கு என்ன கேடுன்றாங்க. சிலதான் வயதான தாயாரை கூட தள்ளி விட்டுறாங்க. ஏதோ 1-2 பேருக்கு பென்ஷன் இருக்கிறனால இன்னும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட வயதான பார்வையற்ற தாய்மாருக்கும் ஒரு இல்லத்தை கட்டி வாரோம். நீங்கள் அதற்காக கர்த்தர் ஏவினால் நீங்களும் அதற்கென்றதான் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எப்படி பிரதர்? 2 ஃபோன் நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை பிரதர் நான் நிறையா கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு பில்லு வைக்கணுமே நீங்கன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, தரேன். அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அதுக்கு தேவையான வரி வழக்கு ரசீதுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவி, ஆமானுக்குள் இருந்த ஆவி, அநேக ஜனங்களை கொன்று குவித்து விட வேண்டும் என்கிற ஆவி தேசத்தில் மாறட்டும் சுவாமி. அண்ணன் தம்பிக்கு விரோதமாக நிற்கிறான், தம்பி அண்ணனுக்கு விரோதமாக நிற்கிறான், தாய்க்கு விரோதமாக தகப்பனுக்கு விரோதமாக நிற்கிற மகன் மகள், மாமியாருக்கு விரோதமாய் நிற்கிற மருமகள், மாமனாருக்கு விரோதமாய் நிற்கிற மருமகன், ஒவ்வொருவருக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை மாற்றுங்க. அன்பின் ஆவியை ஊற்றுங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.